ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதும் பரத்திலிருந்து மன்னாவை நீங்க தாங்க. இந்த சத்திய வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். வாசிப்போம். சங்கீதம் 128 வசனம் 2. இந்த நாள் செவ்வாய்க்கிழமை செழிப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இன்றைக்கு உங்கள் தொழில், வேலை, வருமானம் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாக வேண்டும். அதற்கான செய்தி இது. கவனமாக கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128 வசனம் 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஒருவேளை இதுவரைக்கும் உங்க கைகளின் பிரயாசத்தை கடன்காரங்க சாப்பிட்டுருக்கலாம், வட்டி வாங்குறவங்க சாப்பிட்டுருக்கலாம். ஆமா, எல்லாரும் பிறர். ஆமா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை கோர்ட்டு கேஸுன்னோ மற்ற காரியங்களுக்கோ உங்க பணம் வீணாய் போயிருக்கலாம். ஆனா இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு வாக்கு தருகிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அதோடு கூட உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த புதிய நாளிலும் ஒரு புதிய கிருபையை தேவன் உங்களுக்கு தந்தருளுகிறார். இதுவரை உங்க தொழிலில் இருந்த பிரச்சனைகளை மாற்றி, உங்க குடும்பங்களில் இருந்த பிரச்சனைகளை மாற்றி ஒரு பரிபூரண விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் தந்து உங்க தொழிலை, உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தராலே வருகிறது. ஆமா, கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பாருங்க, சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சரியான தொழில் இல்லாமல் இருக்கலாம், வருமான குறைச்சல் உண்டாயிருக்கலாம், ஸோ ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்ண உணவோ உடுக்க உடையோ இருக்க இடமோ இல்லாமல் கஷ்டப்படவே மாட்டீங்க. அந்தந்த நேரத்தில் அதினதின் காலத்தில் உங்களை போஷித்து வழி நடத்தி கொண்டே வருவார். அப்படி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதத்தை நம்ம எப்படி கடந்து வந்தோம், இந்த மாதத்தில் கொடுக்க வேண்டிய எல்லாம் எப்படி கொடுத்து தீர்த்தோம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்க வீட்டில் இருக்கு. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. நிச்சயமான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருவார். இன்னொருத்தனும் இருக்கு, நான் ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படிமா. ஒரு பொய்யான, ஒரு மாயமான ஆசீர்வாதம். பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறவன் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்து சொன்ன வார்த்தை, மனுஷங்கள்ட்ட கூட இல்லை, இயேசுவினிடத்திலேயே இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னா மண்ணான மனுஷன்ட்ட என்னென்ன பொய்ய சொல்லி ஏமாத்துவான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இந்த தந்திரமான வார்த்தைகளை யாரிடத்துல சொல்றான்? உலகத்தையே படைத்த கர்த்தர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப மனிதர்கள் எம்மாத்திரம்,
ஒரு நிமிஷத்துல மனுஷங்களை ஏமாத்திடுவான். கர்த்தரையே அவன் ஏமாத்துறான் பாருங்க. இந்த உலகமும் இந்த ஐஸ்வர்யமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்க. அவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகமும் இந்த ஆசீர்வாதமும் இந்த ஐஸ்வர்யமும் இந்த செழிப்பும் அவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு கொடுக்கப்படலை. ஆமா, அது யாருக்கு சொந்தமானது? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. அது யாருக்கு சொந்தமானது? கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆமென், அல்லேலூயா. இது பிசாசின் கரத்தில் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தேவஜனமே, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் ஜெயமும் எல்லாம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். பொய்யும் பொய்க்கு பிதாவுமானவன். ஒரு வகையில் அது உண்மை. எந்த வகையில? நரகத்துக்காக ஆயத்தப்படுகிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. நரகத்துக்கு போகிற ஒரு கூட்டம் இருக்கு. அது இம்மைக்கானதை மாத்திரம் தேடிக்கொண்டே தெரியும், மறுமைக்கானதை தேடாது. அந்த கூட்டத்துக்காக அவனிடத்திலே நரகத்துக்கு ஏற்ற ஒரு செல்வம் இருக்கிறது, நரகத்துக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை அவனுக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆமா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார்னா அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார். பிசாசு கொடுத்தான்னா அதோடு கூட அவன் வேதனையை கூட்டுவான். இதுதான் ரகசியம். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திற்கும் பிசாசு கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்கும் உள்ள ரகசியம் இதுதான். கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், அதோடு கூட வேதனையை கூட்டாம சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் மாட்சிமையையும் மகிமையும் எல்லாத்தையும் கொடுத்துருவார். இப்ப வாஸ்தவம் 1 நாளாகமம் 29 கர்த்தர் கொடுத்தா அப்படித்தான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்தவங்க மடியில போட்டுருவார். ஆனா பிசாசு கொடுத்தா எப்படி கொடுப்பான்னா அதோடு கூட உங்களுக்கு நேரம் மின்மையை கொடுப்பான். முதல்ல பணம் பணம் தொழில் தொழில் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தரை விட்டு விலகிக்கிட்டே இருப்பீங்க. ஆலயத்துக்கு வர நேரம் இருக்காது, ஜெபத்துக்கு கலந்து கொள்ள நேரம் இருக்காது. ஒரே தொழில் தொழில் தொழில்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், பிசாசு உங்களை சரியாக நரகத்தின் பாதையில நடக்க தொடங்கிட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நீங்க தொழில் வேலை எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்டா செயல்படுவீங்க. முக்கியமா ரொம்ப பிரயாசப்படுவீங்க. ஓகே, நல்லது. ஆனா அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க விடவே மாட்டீங்க, ஜெபங்களை நீங்க விடவே மாட்டீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்பதை உணர்ந்து அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த ஆராதனையை விடவே மாட்டீங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க விட மாட்டீங்க. ஏன்னா நீங்க இம்மைக்காக மாத்திரம் அவரை தேடல, நீங்க மறுமைக்காக அவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், வருகைக்காக அவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த கூட்டம் எப்பொழுதும் செழிப்பா தாங்க இருக்கும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பானுங்கிற வார்த்தை பொய் கிடையாது. அப்போ ஒரு தொழிலுக்காக ஆசீர்வாதத்துக்காக தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை உங்களுக்கு நேர அப்படி நீட்டுறார். என் பிள்ளையே, இன்றைக்கு நான் உன் தொழிலை ஆசீர்வதிக்கிறேன், இன்றைக்கு நான் உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் ஜெபத்துக்கு உன் விண்ணப்பத்துக்கு நான் பதில் தருகிறேன் அப்படின்னு சந்தோஷமா உங்களுக்கு பதில் தருவார். ஏன்னா நீங்க எப்படிப்பட்டவங்க? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நாம இப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் அல்ல. அப்படி இம்மைக்காக மாத்திரம் தேடிட்டா
இந்த வசனம் சொல்ற மாதிரியே இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். சிலர் இருக்கிறாங்க பாருங்க, எல்லாம் ஜோலி முடிஞ்சு போகும், எந்த ஸ்டெப் எடுத்தாலும் ஆட்டி விடும், ஒரு இடத்துல கூட ஆசீர்வாதம் இருக்காது, எல்லாம் சபிக்கப்பட்டதா இருக்கும். வியாதியின் மூலமா சாபம், பொருளாதார நெருக்கடி மூலமா சாபம், எதை செஞ்சாலும் ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தரோடு இருந்த நேரத்தில் மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறி இருக்கும். கர்த்தரை விட்டு விலகிய பிறகு பொன்னை தொட்டாலும் அது மண்ணா மாறிடும். இப்ப இந்த நேரத்தில் வேற வழியே இல்லை, வேற போக்கிடமே இல்லை அப்படின்னு கர்த்தர்ட்ட வருவாங்க. கர்த்தாவே, உம்மிடத்துல கடைசியா வந்து சேர்ந்துட்டம்பா, எனக்கு செழிப்பை தாங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு வந்துருவாங்க. இப்ப கர்த்தரும் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நேற்று பார்த்தோம், உடனே மனம் உருகி மனதிறங்கி அவங்கள ஆசீர்வதிச்சிருவார். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே பழைய குருடி கதவை தொரடி, அவ்வளவுதான். அந்த பழமொழி மாதிரியே ஆயிரும், கழுத கேட்டா குட்டிச்சவரு இல்லையா? கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா ஆண்டவரை உடனே மறந்துடுறது. ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்போம். அந்தோ பரிதாபம். அப்ப இம்மைக்காக மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடாதபடிக்கு, நீங்க வருகைக்காக அவரை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அது தானாக உங்களை வந்து சேரும். உங்க தொழிலை குறிச்ச கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உங்க குடும்பத்தை குறிச்ச கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டா போதுங்க. எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது, மும்பை பட்டணத்தில் எனக்கென்று ஒரு முதலாளியை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு சில நல்ல அறிவு வருவதற்கும் தொழில்னா எப்படி செய்யணுங்கிறதை கற்றுக் கொடுப்பதற்கும் மோசேய இந்த 6 லட்சம் புருஷர்களை 42 லட்சம் மக்களுக்கும் மேற்பட்டவர்களை மேய்ப்பதற்கு 40 வருஷம் கர்த்தர் பிராக்டிஸ் பண்ணார். எங்க ஆடு மேய்க்க விட்டார் இல்லையா? அப்படி ஊழியத்தை நடத்துவதற்கு மும்பை பட்டணத்தில் ஒரு மனுஷனுக்கு கீழே உலக பிரகாரமான பிராக்டிஸ் கொடுத்தார் எனக்கு. எப்படி உலக பிரகாரமா மோசேயை ஆடு மேய்க்க விட்டாரோ அப்படி என்னை மனிதர்களை மேய்க்க விட்டார். ஒரு சாதாரண ரோட்ல கடந்த என்னை தூக்கி உச்சாணி கொம்புல உட்கார வச்சு எனக்கு கீழே 40-50 பேரை வேலை வாங்க, அத்தனை பேரையும் என் கைக்கு கீழே வச்சு நான் வேலை வாங்குற அளவுக்கு தேவன் என்ன உயர்த்தி வைப்பதற்கு ஒரு மனிதனை பயன்படுத்தினார். ஆமா, அவரிடத்துல நான் நிறைய விஷயங்களை என்ன செஞ்சேன், கற்றுக்கொண்டேன். அவரை விட்டு வெளியே வரும்போது துக்கமா இருந்துச்சு, ஆனா கர்த்தருக்குள்ள வந்த பிறகு அது மகிழ்ச்சியா மாறிச்சு. ஏன்னா அவரை விட்டு நான் வெளியே வராம இருந்திருந்தா நான் ஒரு ஊழியக்காரனா ஆயிருக்க முடியாது. நான் அவரோடு இருந்த நாட்கள்ல ஒருவேளை பணம் இருந்திருக்கலாம், இன்னைக்கு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் மனது நிறைய நிம்மதி, மனது நிறைய சந்தோஷம், மன மகிழ்ச்சி எல்லாவற்றையும் தேவன் தந்திருக்கிறார். இது கர்த்தர் கொடுத்தது. நான் வெறும் தொழிலுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டே இருப்பேன், ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கவே இருக்காது. நீங்க கர்த்தரை முதலாவது முக்கியத்துவப்படுத்தி அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்ட பிறகு, இன்னைக்கு நானும் என் மனைவியும் நேற்று கூட பேசி கொண்டிருந்தோம், எப்ப நீங்க தொழில் பண்ண காலத்துல கூட இவ்வளவு வசதி வாய்ப்பு நிம்மதி நம்மளுக்கு கிடையாது. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு முதலாவது தேவன் நம்மை நிம்மதியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் தந்து ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இம்மைக்காக மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடாதபடிக்கு, மறுமைக்காக அவரை தேடும் பொழுது இம்மைக்கானது நம்மை தேடி வரும். இந்த ரகசியம் பெரியது. இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நீ பெரிய கலெக்டரா இருக்கலாம், ஆனா நிம்மதி இல்லாம நீ தூங்காம கிடந்தா என்ன அர்த்தம்? நீ கர்த்தருக்குள்ள வந்த பிறகு கஞ்சி கூட குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா சமாதானமா இருக்கிறது போதும் என்கிற சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியா, எங்க படுத்தாலும் உடனே தூக்கம், எங்க போனாலும் ஒரு நிம்மதி,
எதை செய்தாலும் ஒரு சமாதானம். அப்படின்னா கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. அப்படி இல்லாதபடிக்கு எதை செஞ்சாலும் ஒரு டென்ஷன், எதை செஞ்சாலும் பிரச்சனை, இல்லாத பிரச்சனையை வாரி மடியில போடுறது, அப்படின்னா கர்த்தரை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டிக்கிட்டே தான் இருப்பார். அவர் உங்களை விட்டு போறதே கிடையாது. அவர் உங்க கூட தான் இருப்பார், உங்க நிழல் மாதிரி. உங்க நிழல் உங்களை விட்டு பிரியுமா? பிரியாது. அதே மாதிரி தான் கர்த்தர். அவர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். என்ன, நீங்க தான் பிரிஞ்சு போவீங்க. நிழலை விட்டு நீங்க பிரிய முடியும். ஆமா, நிழல் உங்களை விட்டு பிரியாது. ஆனா நிழலை நீங்க ஈஸியா பிரிஞ்சிடலாம். எப்படி சொல்லுங்க? நிழலை விட்டு நீங்கள் பிரிந்து விட முடியும். ஆனா நிழல் உங்களை விட்டு பிரிய முடியாது. யாருக்கா தெரியுமா? நீங்க ஈஸியா நீங்க தனியா போயிடலாம். அப்படியே நிழலை விட்டு நீங்க பிரிஞ்சிடலாம். ஆனா உங்களை விட்டு நிழல் பிரிய முடியாது. தெரியுமா யாருக்காது? சொல்லுங்க. பாஸ்டர் ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்க. சரியான பதில் பாஸ்டர் சொல்லிட்டாங்க. யாருக்குமே தெரியல பாருங்க. நீங்க வெளிச்சத்தில் இருக்கும்போது நிழல் உங்க கூடவே தான் இருக்கும். நீங்க இருட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நிழலை விட்டு நீங்க வெளியே வந்துருவீங்க. நிழல் தெரியாது கண்ணுக்கு. ஆமா, அது உங்க கூட தான் இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க இருட்டுக்குள்ள வந்துட்டீங்க. அந்த மாதிரி கர்த்தர் உங்களை விட்டு பிரிய மாட்டாரு, நீங்க தான் கர்த்தரை விட்டு பிரிவீங்க. அவர் உங்களை நிழலாக பின்தொடர்ந்து உங்களை பாதுகாக்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க தான் இருட்டுக்குள்ள போயிருவீங்க. நீங்க தான் அவரை விட்டுட்டு போயிருவீங்க. தேவஜனமே, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்து உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்பட, உங்க வருமானம் ஆசீர்வதிக்கப்பட, மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். நீங்க தேவ சமூகத்துக்கு அதிக நேரத்தை ஒதுக்கி, நான் அடிக்கடி தசமபாகத்தை குறித்து சொல்லும்போது பணத்தை குறித்து குறைவாகவும் நேரத்தை குறித்து அதிகமாகவும் பேசுவேன். ஆமாம், தசமபாகம் அப்படின்னா எல்லாரும் பணத்தை தான் நினைப்பாங்க. பணம் ரெண்டாம் பட்சம். முதலாவது நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் அதில் தசம பாகத்தை நீங்கள் எடுத்து வச்சிடணும். ஆமாம், குறைஞ்சது 2.5 மணி நேரத்தை நீங்கள் கொடுக்கணும் கர்த்தருக்கு. அதில் உண்மையாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க மாட்டேன், ஆனால் கர்த்தர் மட்டும் எனக்கு உண்மையாக இருக்குன்னா எப்படி? அவர் உண்மையாக தான் இருப்பார். அவர் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஆனால் நாம உண்மையாக இருப்போம். அதே போல உங்கள் தொழிலுக்காக ஜெபிக்கும் போது, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது ரொம்ப அலப்பிலாம் ஜெபிக்க வேண்டாம். ஜெபம் என்பது என்ன என்று தேவன் கற்று தந்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆம் தேவஜனமே, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால உங்களுக்காக நீங்க அளப்பவே அளப்பாதீங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் கேட்கப்படாது. வல்ல 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 வல்லன்னு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படாது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் எப்படி ஜெபிக்கிறவன்? கருத்தா ஜெபித்தார் இல்லையா? நம்முடைய ஜெபம் அப்படிதான், நறுக்குன்னு இருக்கணும். வல்ல 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 வல்லன்னு ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படாது. நறுக்குன்னு நான் சொன்ன பாயிண்ட்டை மட்டும், சொன்ன பாயிண்டை விட்டு அடுத்த பாயிண்டை நீங்க சுயமா சொன்னா நீங்க வல வல ஜபக்காரர்கள்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஊழியக்காரங்க கொடுக்காங்க, அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் கருத்தா ஜெபிக்கணும். அதோடு கூட உங்களுக்கு ஆவியில ஒரு காரியம் ஏவப்படுது, இந்த பாயிண்டோட ரிலேட்டிவ் பாயிண்ட், அது ஜெபிக்கலாம். சம்பந்தமே இல்லாம இப்ப நீங்க தொழிலுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா தொழிலுக்காக ஜெபிக்கணும். அங்க சம்பந்தம் இல்லாம பாரத பிரதமருக்காகவோ முதலமைச்சருக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தனி ஜெபம் இருக்கிறது. ஸோ கருத்தா ஜெபிப்பது, அடிக்கடி சொல்றது, குறி வச்சு அடிக்கணும். கண்ட மணிக்கு பெப்பர் பேன் பறக்க பார்த்துட்டு அடிச்சா ஒன்றும் உழாது. ஸோ கருத்தா ஜெபிப்பது,
கர்த்தர் சொல்லி கொடுத்தபடி ஜெபிப்பது. ஏனென்றால் நீங்க உங்களுக்காக அதிக நேரம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவருக்கு தெரியும் என் பிள்ளை எதுக்கு வந்திருக்குன்னு. தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க, புள்ள முழிக்கிற மொழி பெற்றோருக்கு தெரியாதா? ஆமா, நம்ம முழிக்கிற மொழியை பார்த்தே அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க எதுக்காக இந்த பிள்ளை இப்படி முழிக்கி திருத்துருன்னு. கர்த்தருக்கு தெரியாதா நம்ம எதுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம்? ஆலயத்துக்கு ஏன் வந்திருக்கிறோம்? தனிமை ஜெபத்தில் ஏன் உட்கார்ந்துருக்கிறோம்? குடும்ப ஜெபத்தில் ஏன் உட்கார்ந்துருக்கிறோம்? ஏன் கண்ணீர் வடிக்கிறோம்? இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாதா? அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். அப்ப நமக்காக நம்ம குறைவாக ஜெபித்து விட்டு அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக நீங்க அதிகமா ஜெபம் பண்ணா உங்களையும் சேர்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவனுக்கு எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்தார். ஆமா, அப்ப நீங்க ஜெபிக்கிறது உங்களுக்கு கண்ணீர் விட்டு ஜெபிக்காதிருங்கள், உங்களுக்காக கதறி அழுது உருண்டு பிறண்டு ஜெபிக்காதிருங்கள், தேசத்துக்காக கண்ணீர் விடுங்கள். கர்த்தரே என்ன சொன்னாரு? எனக்காக ஜெபிக்காதீங்க அப்படின்ட்டார். ஆமா, நீங்க உங்களுக்காக ஜெபிக்காதீங்க, அதை குறைச்சிக்கோங்க. பிறருக்காக, தேசத்துக்காக, ஊழியங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக நீங்க அதிகமா நேரம் எடுத்து ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஏன் சொல்லுங்க? நீங்க இஸ்ரவேலா மாறிடுவீங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா மாறிடுவீங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நீங்க இஸ்ரவேலா மாறிட்டீங்க அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி, ஆமென் ஆமென் ஆமென், உங்களை சபிக்க வருகிறவர்களுக்கு கூட தெரியும் இவர்கள் இஸ்ரவேலர், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை, இது ஆபிரகாமின் சந்ததி. இப்பேற்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இவர்களுக்கு விரோதமாக என்னால ஒரு செய்வினையை வைக்க முடியாது, ஒரு பில்லி சூனிய கட்டு வைக்க முடியாது, அது என்னையே திருப்பி அடிக்கும் என்பது எதிரிக்கு நன்றா தெரியும். யார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களோ அவர்களுக்கு நன்றாய் தெரியும், இவர்களுக்கு விரோதமா நம்ம எழும்பிட்டோம்னா நமக்கு தான் திருப்பி ஆடுறவங்களும் அப்படிங்கிறது தெரியும். இங்க பிலேயாம் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, பிலேயாம் அவ்வளவு பெரிய சோசியக்காரன் மாதிரி, அவன் சொன்னதெல்லாம் நடக்கும், பெரிய கருணாக்குக்காரன். அவனுக்கு பயப்படுவாங்க, ராஜாக்கள் பயப்படுவாங்க பிலேயாமுக்கு. பிலேயாமா எப்பா 10 அடி தள்ளி நில்லுங்கப்பா, வேண்டாம்ப்பா, அவன் எதையாவது சொல்லி நம்ம செத்துக்கிட்டு போயிட போறோம், போங்கப்பா அப்படின்னு பிலேயாம கண்டு பயப்படும், தேசமே பயப்படும். இஸ்ரவேலை சபிக்கும்படியாக பிலேயாம சம்பளம் கொடுத்து கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கூலி கொடுத்து யுத்தத்துக்கு வந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபி அப்படின்னு ராஜா சொல்லுவான். தேசத்தின் பாதியை வேணாலும் தந்துடுறப்பா, நீ அவனை சபி. இப்ப பிழையாம கர்த்தர் கூப்பிட்டு 2 அறையை கொடுத்து இலங்குவா, நீ யாரை சபிக்க வந்திருக்க? அது இஸ்ரவேல் வம்சம், அது என்னுடைய பிள்ளை, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்ற என் பிள்ளை, இதையா நீ சபிக்க வந்திருக்கிற? எடுக்க விளக்கமத்த அடி வெளுத்து விடுவாரு. இங்க பிழையாம் கண்கள் திறக்கப்பட்டது. ஐயையோ, நம்ம சபிக்க வந்தது சாதாரண ஆட்கள் கிடையாது, இது இஸ்ரவேல் வம்சம். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமான எழும்ப கூடாது. தேவஜனமே, நான் அநேகருக்கு சொல்லிக் கொடுப்பது, உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், உங்க கணவனா இருக்கட்டும், உங்க மனைவியா இருக்கட்டும், உங்க குடும்பம் கர்த்தருடைய பாதுகாப்பு செட்டைக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நீங்க அவர்களை கர்த்தருடைய பாதுகாப்பு செட்டைக்குள்ள கொண்டு வரணுங்க. நான் மட்டும் செட்டைக்குள்ள இருக்கேன், அவங்க வெளியே இருக்கட்டும்னா அது ரொம்ப பெரிய தவறு. நான் அநேகருக்கு சொல்றது, நிறைய பேருக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நீங்க கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது உங்க பிள்ளைங்க வாலிப பிள்ளைகள் கிடையாது, அவங்க சின்ன பிள்ளைங்க தான். அந்த சின்ன பிள்ளைகளை நீங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வளர ஆரம்பிச்சு கர்த்தருடைய காரியத்தை கற்றுக்கொண்டு கர்த்தரை குறித்தே அறிந்து உலகத்தை விட்டு வெளியே வந்துடும். அப்படி இல்லாதபடிக்கு நீங்க சர்ச்சில் இருப்பீங்க, நீங்க ஆண்டவரை தேடுவீங்க, நீங்க நல்லா ஜெபிப்பீங்க, பிள்ளைக்கு இல்லைங்க அவனுக்கு ஸ்கூல் இருக்குங்க, அவனுக்கு டியூஷன் இருக்குங்க, இல்லைங்க வரமாட்டாங்க, அப்படிங்க இப்படிங்க. நிச்சயம் அடிக்கடி சொல்லுது, 1 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள உன் பிள்ளைய நீ கண்ட்ரோல் பண்ணலன்னா அது ஒன்னையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வந்துடும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் பெயரக்கூடாது. அப்ப குடும்பம் கர்த்தருடைய செட்டைக்குள்ள இருக்கணும்னா நாமும் அதற்குள் கட்டுப்பட்டு வரணும். நாம் கர்த்தரை அறிந்தவர்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும்.
ஐயா, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தாலே பிசாசு உள்ள வாரானே. அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் இல்லைன்னா பிசாசு கும்மாங்குத்து குத்தத்தானே செய்வான், கும்மி அடிப்பான் கிடந்து. இங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே உள்ள வந்துடுறான். ஆமா, தேவ சமூகத்தில் யோபுவை கெடுப்பதற்கு பிசாசு தேவ சந்நிதியில் வந்து நின்னுச்சு. ஆமா, அவன் எங்கும் சுற்றி திரிவான், எங்க வேணாலும் ஈஸியா வந்துடுவான். அப்ப கர்த்தருக்குள்ளேயே நாமும் நம் பிள்ளைகளும் நம் சந்ததியும் நம் குடும்பமும் கர்த்தருக்குள்ளேயே இருக்கும்போது அந்த வேலையை என்ன செய்ய முடியாது, விளக்கவே முடியாது. ஆமா, யோபுவின் சாபம் பிள்ளைகள் மூலமாக வந்தது, உங்களுக்கு தெரியும். அப்ப நாம நம்ம குடும்பம் கர்த்தருடைய வேலிக்குள்ள கர்த்தருடைய செட்டைக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, அது தொழிலா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், கர்த்தருடைய பாதத்தில் இருக்க இருக்க அனுதின தேவைகளை அவர் சந்திப்பார். உங்க தொழிலை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரத்தை அவர் கொடுப்பார், அதற்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார், சாபத்தை மாற்றுவார். அவர் உங்களோடவே கூட இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒருவேளை நீங்க பயங்கரமான உபத்திரவத்தில் உளையான சேற்றில் உளுந்து கிடந்தா கூட உங்களை கரம் பிடிச்சு தூக்குவார். சங்கீதம் 66:12 வாசித்து முடிப்போம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு போய் விட்டீர். தேவஜனமே, செழிப்பான இடம் என்பது கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்ட நல்ல நிலம். கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிற அந்த நல்ல நிலம் 30, 60, 100 பலன் கொடுக்கிற ஒரு நிலம். இன்றைக்கு உங்கள் இருதயம் அப்படிப்பட்ட நல்ல நிலமாக இருக்கிறது. தினம்தோறும் நீங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். தினம்தோறும் சத்தியம் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. நீங்க நல்ல நிலமா இருக்கும் பொழுது பிசாசு களைய விதைக்க வரத்தான் செய்வான். அந்த பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஒருவேளை இதுவரை மனுஷரை உங்கள் தலையில ஏறி போக பண்ணியிருக்கலாம். நீங்க மதிக்காத ஒருத்தன் கூட உங்க தலைமையில ஏறி நின்று டிஸ்கோ டான்ஸ் ஆடுவான், அது உங்களுக்கு வலிக்கும். ஒருவேளை மனிதரை உங்க தலையின் மேல ஏறி போக பண்ணி இருக்கலாம். தீயையும் தண்ணீரையும் நீங்க கடந்து வந்திருக்கலாம். அவ்வளவு உபத்திரவம். தீயும் தண்ணீர்னா ஏதோ சாதாரண ஆறு இல்ல, பெரு வெள்ளம். நீங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கலாம். ஆனா இப்போ செழிப்பான இடத்திலே உங்களை கொண்டு வந்து விட்டு விட்டார். நீங்க துக்கப்படாதீங்க. இனி உங்களுக்கு துக்கம் அல்ல, இனி உங்களுக்கு கண்ணீர் அல்ல, இனி உங்களுக்கு கவலை அல்ல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து விட்டு விட்டார். நீதிமொழிகள் 28:25 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இந்த அதிகாலை ஜெபத்தில் இருக்கிற தேவ ஜனமே, என் ஆவிக்குரிய பிள்ளைகளே, நீங்க எல்லாம் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற நீங்க நிச்சயமா செழிப்பா இருப்பீங்க. பிறருக்கு கொடுக்கிறவர்களா இருப்பீங்க, பிறர்கிட்ட கையேந்துகிறவர்களாக இருக்க மாட்டீங்க. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். நீங்க விசுவாசிங்க. இந்த புதிய நாளிலே தேவன் நிச்சயமாய் உங்க தொழிலை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வருமானத்தை பெருகச் செய்கிறார். உங்கள் கைகளின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்லுகிற விதைகளை தினம்தோறும் விதைத்து கொண்டு வருகிறோம் அப்பா. விதைக்கப்படுகிற இந்த விதைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த அதிகாலை ஜெபத்தில் எங்களோடு கூகுள் மீட்ல, செல்போன்ல, கான்ஃபரன்ஸ் காலில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் சொந்த தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தொழிலை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அரசாங்கத்திலே வேலை செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், தனியாரில் வேலை செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலைகளிலே நல்ல சம்பள உயர்வுகளை உண்டாக்கி கொடுங்க. அதிகாரிகள் கண்களிலே தயை கிடைக்க செய்யுங்க. வேலைக்காக தொழிலுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
வேலைக்காக தொழிலுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளின் பிரயாசங்களை கர்த்தர் கண்டு அவரவருக்கு ஏற்ற வேலையை கொடுங்க, தொழிலை கொடுங்க, ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உடைய பிள்ளைகளின் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி இருக்கட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொன்னீங்களே, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாம ஆசீர்வதிங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். அந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இம்மைக்காக மாத்திர நாங்கள் உம்மை தேடாதபடி மறுமைக்காக தேடி இம்மைக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாங்க. அஞ்ஞானிகளைப் போல நாங்கள் அலப்பாதபடி கருத்தாய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். அப்பா, இன்றைக்கு எங்களை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த செழிப்பை காண செய்யுங்க. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொன்னீங்களே, உம்மை நம்பி இருக்கிற ஜனம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிங்க. உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் தொழில், வேலை, வருமானம், குடும்பம், ஊழியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா உற்சாகமா உங்க மைக்க ஆன் பண்ணி விழித்திருந்து ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. God bless your families. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.